வகை. ரெண்டாவது இன்னும் ஒரு வகை தான் இன்றைக்கு நிறைய பேர் சகோதரர்களே எங்களோட ஊர்லையும் இருக்கலாம், இலங்கையுடைய பல பகுதிகளிலையும் இருக்கி கடைகளை வீடுகளை ரெண்டுக்கு கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதுக்கு ஒரு கீமணி ஒன்று எடுக்கப்படுது. கண்ணியமானவர்களே, மாதம் ரெண்டை நாங்கள் கதியாக கொடுக்கிறோம். ஆனால் அதை 2 வருஷம் முடிஞ்சு எக்ரிமெண்ட் முடிகிற நேரத்தில் அந்த கீமணியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை அந்த வீட்டு சொந்தக்காரர்கள் கண்ணியமானவர்களே சுரண்டுவதை, அதை கொடுக்காமல் அநியாயம் செய்வதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். இது பரவலாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நடக்கக்கூடிய அநியாயங்களில் பல வகைகளில் இது மிக முக்கியமான ஒரு வகை. நிறைய பேருக்கு 2 லட்சம் கீமணி கொடுத்தா அதை திருப்பி கொடுக்கிறதுக்கு இயலாது, மனசு விடுறதில்லை. ஏதாவது பல காரணங்களை சொல்லி, நொண்டி காரணங்களை சொல்லி, பல சேவிசுகள் இருக்குன்னு சொல்லி இந்த 2 லட்சம் ரூபாவையும் தன்வசப்படுத்தி சகோதரர்களே அவர்களை வீட்டிலிருந்து வெளியாகுவதை நாம் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய அநியாயம். அநியாயத்துடைய பல தோற்றங்கள் சமூகத்தில் நடக்குது சகோதரர்களே. இதை நாங்கள் தெளிவாக விளங்கணும். சிலர் தெரிஞ்சு செய்கிறோம், இன்னும் சிலர் தெரியாம செய்கிறோம். அதனுடைய ரியாக்ஷன் தான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தண்டனைகள். அதுல இன்னும் ஒரு